அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ரெசிபின்னு கேட்குறீங்களா? பிரியாணி மாதிரி இருக்கும், ஆனால் பிரியாணி கிடையாது. அது என்னடா பிரியாணி மாதிரி இருக்கும் ஆனால் பிரியாணி கிடையாது? அதை தாங்க ரெசிபி. இந்த ரெசிபி அதிகமாக வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் மண்சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் 1 கப் வந்து சம்பா ரவை கோதுமை எடுத்துருக்கேன். இது வந்து கோதுமை ரவை கூட சொல்லலாம். இது வந்து ரவை மாதிரியே வந்து குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்காது, ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். கடை வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கரெக்டாக 1 கப் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது வீடே ஃபுல்லாக மணக்குங்க. எண்ணெயும் போட வேணாம், நெய்யும் போட வேணாம். சும்மா லைட்டாக வந்து வறுக்கணும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே போதுங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும், ஸோ வேஸ்ட் ஆகி போயிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக வந்து இதை வறுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 or 7 மினிட்ஸ் ஆகும். ஸோ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா கரிஞ்சு போயிடும் ஒரே ஸ்டேஜில். ஸோ இப்போ வந்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ வந்து வேறு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இன்னும் அதே பேனை வந்து நான் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட இதில் 3 ஸ்பூன் வந்து கடலை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன ஆயிலுக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ. ஸோ வந்து இது கொஞ்சம் வெடிச்ச அப்புறமா வந்து ஒரே ஒரு வந்து வெங்காயம் எடுக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் எடுக்கிறேன். இதுக்கு வந்து பிரியாணி மாதிரி வந்து அதிகமான மசாலா போடக்கூடாது, திகட்டுங்க. ஸோ வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக போடணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷான அப்புறமா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் வந்து மிஸ் ஆயிடுச்சு கிளிப்பு. ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில், அதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து புதினா ஒரு பாதி கைப்பிடி மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுவும் நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து கொத்துக்கறி எடுத்திருக்கேன். ஒரு வந்து 50 கிராம் இருக்கும். ஸோ அதுவும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி மூடி வச்சிடறேன். கொஞ்சம் வந்து அந்த கவுச்சி தண்ணிலாம் வந்து சுண்டுற அளவுக்கு. ஸோ வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா. இது வந்து கண்டிப்பாக போடணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து கட்டியான வந்து கேர்டு ஆட் பண்ணுறேன். அப்புறமா தேவையானது உப்பு. இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து கொத்துக்கறி வந்து வேகணும் இல்லையா? ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்து 1 கப்புக்கு வந்து நான் 2.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கொத்துக்கறியும் வேகணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் இது ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் கோதுமை ரவை இல்லையா? அந்த ரவை மாதிரி நம்ம நார்மல் ரவை மாதிரி கிடையாது, கொஞ்சம் வந்து வேகணும். ஸோ வந்து நான் 2.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி வச்சிடறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறமா வந்து இப்போ வந்து அந்த ரவையை வறுத்து வச்சோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நான் மூடி வச்சிடறேன். கொஞ்சம் வந்து வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நான் மூடி போட்டு தம்க்கு வந்து விட்டுடுறேன். இப்போ வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்த போல் வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு தம் வந்து ஒரு 5 நிமிஷங்க, 5 நிமிஷம். ஸோ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா போதும். நம்மளுடைய சுவையான சம்பா ரவை பிரியாணி ரெடிங்க. டேஸ்ட்டு சீரக சம்பா அரிசியில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிடவும் தேவையில்ல, அப்படியே வாயில் வச்சோன்னா செம்மையாக கரையுங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்பூன் வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆப்ஷனு, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக. அப்போ தான் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கும். செம்மையாக உதிரியாக சூப்பராக இருந்துச்சுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு பெஸ்ட்டான காம்போ. இதோட வந்து நான் முட்டை ரைத்தாவோட முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோட சேனல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.